கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்கிறாங்க. அந்த மீனவர்கள் கரை சேர வேண்டும். அவங்களுக்கு கடலில் நிற்கும்போது 4 திசையும் ஒரே போல இருக்கும். எது கிழக்கு எது மேற்கு அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணோம், கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு டவர் வச்சு ஒரு லைட்டு போட்டு வச்சுக்கோங்க. அந்த லைட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு கேட்டால், அந்த கடல் பரப்பில் எங்கே இருக்கிறவங்களுக்கும் அதோ அங்கே தெரியுது கரை, அந்த பக்கம் போனால் கரை வந்துடும் அப்படின்னு அறிவுறுத்துவதற்காக. அப்போ அந்த சுழல் விளக்கானது அந்த வெளிச்சம் திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடலில் அவங்க சில ஆழ்கடல் பகுதியில் நிற்கிறவங்களுக்கு கண்ணில் படும். அப்போ அதை நோக்கி அவங்க பயணம் அமையும். பக்கத்தில் நெருங்க நெருங்க கரைக்கு வந்துடுவாங்க. அப்போ உயரமாக இருக்கிற விளக்கு தான் கரை கீழே இருக்கிறது காட்டுவதற்கான ஒரு குறிப்பு. அது மாதிரி சிவபெருமான் ஆடிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய சடை என்பது அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற டவர் போல். அது ஒரு லைட்டு வேணுமில்ல, அதுதான் பிறை, லைட் ஹவுஸ். இப்போ சாமியுடைய சடைமுடி எது நமக்கு தெரிஞ்ச லைட் ஹவுஸ் அதுதான் இல்லைங்களா? இப்போ அந்த லைட் ஹவுஸ் எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, பிறவி என்கின்ற கடலில் கடந்து தடுமாற உயிருக்கு கரை இங்கே தான் இருக்குன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கோம். அதனால ஒரு லைட்டை வச்சார், இங்கே வாயா பக்கத்தில் அப்படின்னு ஒரு லைட்டு வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் வந்தோடனே இதோ இங்கே இருக்குது பாரு, எங்கேயும் பார்த்துறாதுங்கிறக்கா இந்த கையை கொண்டு வந்து வா தான் காட்டணும் திருவடியை. எனவே இப்படி வா காட்டி நிற்கிது. இவ்வளோதான் குறிப்பு. அப்போ பிறவி கடலில் கடந்து தடுமாறுகிற உயிர்களுக்கு திருவடி பெற்றுக்குரிய குறிப்பை உணர்த்துகின்ற திருமேனி தான் நடராச பெருமானுடைய கோலம். எனவே பிறவி கடலை கடக்க விரும்புகின்றவர்கள் நாளும் நடராசரை வணங்கலாம். இதுதான் குறிப்பு. நீங்கள் நடராசரை எல்லா நாளும் கும்பிடலாமா, வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா, இது பெரிய கேள்விங்க. எங்கே போனாலும் இந்த கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு நடராசரை வைக்கலாமா வேண்டாமா நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த பிறவியே போதும் என்று கருதுனா தாராளமாக நாளும் மலர் வைத்து அந்த பெருமானை வணங்கிக்கலாம். இல்லை அப்படிங்கிற இன்னும் எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் வரலைங்கய்யா அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தால் கூட யாருக்காவது எடுத்து கொடுத்துருங்க. ஏன் அவரை வச்சு நம்ம பிறவி வேற சீக்கிரம் முடிச்சிட போகிறாரு அப்படி யார்ட்டாவது கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு இன்னும் கொஞ்சம் பிறந்து இறப்போம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். எனவே நடராச பெருமான் தான் நம் பிறவி துயரை தீர்க்கின்ற பெருமான். இது நீங்கள் சிவப்பிரகாசம் படிக்கும்போது முதல் 2 பாட்டுக்குள்ளேயே இந்த செய்தி வந்துடும். இந்த அந்த நூலில் நடராசருக்கு தனி பாடல் உண்டு, சிவகாமி அம்மைக்கு ஒரு தனி பாட்டு உண்டு. அந்த 2 பாட்டை படிச்சிங்கனாவே இந்த உண்மை விளக்கத்தினுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாம். எனவே பிறவி துயரை கெடுப்பதற்கு அவரை விட இன்னொருவர் இல்லை. அவர் தான் அதனுடைய சுப்பீரியர். மாய பிறப்பருக்கு மன்னன் அந்த கோலத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த நடராச திருமேனி சைவ வழிபாட்டில் தனிச்சிறப்புக்குரிய மூர்த்தி. இன்னைக்கு வரைக்கும் உலகம் எங்கிலும் நடராசர் என்று சொன்னால் அது தென்னாட்டின் அடையாளம் என்பது தான் இன்றைய நிலையிலும் இருக்கக்கூடிய குறிப்பு. நீங்கள் எங்கேயாவது நடராசர் திருமேனியை உலகத்தில் எந்த மூலையாவது போய் தரிசனம் பண்ணிங்கன்னா இந்த சாமி எங்கிருந்து வாங்கிட்டு வந்து கேட்டால் தமிழ்நாட்டில் தான் வந்துருப்பார். இன்னும் வாங்கிட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா சிவாயிரங்க அவ்வளோதான். அதனால் அது நம்முடைய அடையாளம்ங்க. அது தமிழருடைய வழிபாட்டினுடைய உச்சம் நடராச திருமேனி. நமக்கு தான் அந்த மூர்த்தி. நீங்கள் வடநாட்டில் இருக்கவங்க கூட அந்த மூர்த்திக்கு தெரியாது. நீங்கள் சிவாலயங்களில் தமிழ்நாட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா நடராசர் இல்லாத கோயில் இருக்காது. வடநாட்டுக்கு போங்க, நடராசனை யாருன்னு கேட்பாங்க. அங்கே நடராசர் கிடையாது. ஏன்? தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலம். தென்பால் உகந்து ஆடுகிறாராம், விரும்பி ஆடுறாருங்க நம்மளை நோக்கி. நம்மளை நோக்கி ஆடுகிற பெருமான நாம கூப்பிடாம யாருங்க கூப்பிடுறோம்? நினச்சி பாருங்க. நீ ஏன்னா என்ன பாரியா, நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நாம என்னை பாரு யோகம் வரும்னு வாங்கி உன்னை மாட்டி வச்சுக்கோம் வீட்டில். நிறைய பேர் இந்த படத்தை வாங்கி வச்சா யோகம் வரும் நம்பிக்கொண்டு வைக்கிறவங்களுக்கு நடராச வச்சா யோகம் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னத்தை சொல்றது?